ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மன்னாரில 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த செயலை செய்தவர் எத்தனை வயது தெரியுமா? இதை கேட்டால் அருவருப்பாக இருக்கிறது. பாடசாலைக்கு சென்று கல்வி கேட்க வேண்டிய சிறுமிகளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறார்கள். இவர்களை மனிதர்கள் என்ற ஒரு வரையறைக்குள்ளே அடக்க முடியாது. அப்படிப்பட்ட கொடூரர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். 55 வயதினையுடைய நபர் 10 வயது சிறுமியின் வாழ்க்கையை சீரழித்தது மட்டுமல்லாமல் அந்த பிள்ளையை கொலையும் செய்திருக்கிறார். இப்படியான மனிதர்கள் நாட்டுக்கு தேவைதானா? இப்படியான மனிதர்கள் வாழ்ந்து என்ன செய்ய போகிறார்கள்? பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை சீரழிப்பதற்கு மட்டும்தான் இவர்கள் தகுதியானவர்கள். இந்த சமுதாயத்தில வாழ்றதுக்கு தகுதியற்ற மனிதர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். அந்த நபர் அந்த சிறுமியின் வாழ்க்கையை ஏன் சீரழித்தவர், அந்த சிறுமிக்கு என்ன நடந்தது என்பது குறித்து இந்த காணொளியில முழுமையாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வணக்கம், நான் திவாரகா. தலைமன்னார் பகுதியில் தான் இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவம். கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் திகதி அந்த சிறுமி காணாமல் போயிருக்கிறார். தலைமன்னார் ஊர்மனை பிரதேசத்தில இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. பிப்ரவரி மாதம் 15ஆம் திகதி அந்த 10 வயது சிறுமி காணாமல் போகிறார். அந்த சிறுமியை எல்லா இடங்களிலும் தேடி இருக்கிறாங்க. பிறகு கடைசியாக அந்த சிறுமியினுடைய அம்மம்மா வீட்டில இருந்து 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு தென்னந்தோப்புக்கு கீழே அந்த சிறுமி இறந்த நிலையில உயிரற்று சடலமாக மீட்கப்படுகிறார். மீட்கப்பட்ட அந்த சிறுமியை வைத்தியசாலையில கொண்டு போய் பிரேத பரிசோதனை செய்ததில அந்த சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொடூரமாக கழுத்து நெரித்து கொலை செய்திருக்கிறமை அந்த பிரேத பரிசோதனையில தெரிய வருகிறது. எந்தளவு ஒரு கொடூரமான செயலை அந்த மனிதன் செய்திருக்கிறார். இதற்கு முன்னரும் இப்படி எல்லாமே நிறைய சம்பவம் நடந்திருக்கிறது என்றாலும் தொடர்ச்சியாக இப்படியெல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம்? இவர்களுக்கான சரியான விழிப்புணர்வு இல்லையா? அல்லது இவர்களுக்கு ஒரு ஒழுங்கான வாழ்க்கை இல்லையா? இல்லாட்டி இவங்க ஒரு மனிதர்கள் என்ற ஒரு வரையறைக்குள் அடங்காத நபர்களா என்னவென்று சொல்ல தெரியவில்லை. உண்மையாகவே மனிதர்களாக இருப்பவர்கள் இப்படி மோசமான செயல்ல ஈடுபடுறதை நினைக்கும் போது வெட்கமாக இருக்குது. இந்த நபர் மன்னார் ஊர்மனை பிரதேசத்தில தான் தோட்ட வேலைக்கு வந்திருக்கிறாராம். இவருக்கு 55 வயது. அங்க தோட்ட வேலைக்கு வந்த நபர் தான் இந்த ஒரு மோசமான செயலை செய்திருக்கிறார். இவருக்கு உண்மையிலேயே கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். என்ன, பிப்ரவரி மாதம் 15ஆம் திகதி அந்த சிறுமி காணாமல் போகிறார். 16ஆம் திகதி அந்த சிறுமி சடலமாக மீட்கப்படுகிறார். பின்னர் அந்த நபரும் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட அந்த நபர் ஒரு சுகயினம் காரணமாக வவுனியா வைத்தியசாலையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகிறார். அங்க சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தவர் அங்க இருந்து தப்பியோடி இருக்கிறார். ஒரு குற்றச்செயலை செய்த நபர் கைது செய்து போலீஸ் பாதுகாப்பில் இருந்த போதே தப்பியோடி இருக்கிறார். தப்பியோடினவர் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் தலைமறைவாக வாழ்ந்து வந்திருக்கிறார். 6 மாதங்கள் தான் தவறு செய்வதையும் மறந்து தப்பித்து நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாராம். 6 மாதங்கள் போலீசாற்ற கண்ணில மண்ண தூவிட்டு அந்த நபர் சந்தோஷமாக வாழ்ந்து வந்திருக்கிறார். இந்த மார்கழி மாதம் 15ஆம் திகதி மீண்டும் அவர் கைது செய்யப்படுகிறார். பிப்ரவரி மாதம் 15ஆம் திகதி இந்த சிறுமி காணாமல் போகிறார். அந்த தவறை செய்த நபர் மார்கழி மாதம் 15ஆம் திகதி கைது செய்யப்படுகிறார். நாங்கள் என்னதான் ஒரு தவறை தெரிந்து செய்துவிட்டு அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஒருபோதும் நினைக்க கூடாது. தற்போது அந்த தவறை செய்த நபர் அந்த சிறுமி காணாமல் போன திகதியிலேயே மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருகோணமலை குச்சவெளி பிரதேசத்தில அங்க இருக்கிற போலீசாரால கைது செய்யப்பட்டு தலைமன்னார் போலீசார்கிட்ட இவரை அவங்க மீண்டும் ஒப்படைத்திருக்கிறாங்க. விசாரணை செய்யப்பட்ட அந்த நபர் நீதிமன்றத்தில அந்த நபரை ஆஜர்படுத்தி தற்போது 26ஆம் திகதி வரை தடுப்பு காவலில வைக்க சொல்லி போலீசார் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. இந்த செய்தி சமூக வலைத்தளங்கள் எங்கிலும் பரவலாக காணப்படுகிறது. இருந்தாலும் இதனை பார்க்கிறவர்கள், இந்த செய்தியை கேட்கிறவர்கள் இதை பார்த்து திருந்தாமல் இருப்பார்கள். நிச்சயம் இப்போது கூட இப்படியான தவறுகளை ஒரு சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாடசாலை காலத்தில அவர்கள் தங்களுடைய கல்வியை கற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை இப்படி நீங்கள் சீரழிக்காதீர்கள். சின்ன பிள்ளைகள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய காலம். இந்த காலத்தில உங்களுடைய ஒரு
மிருகத்தனத்தை அந்த குழந்தைகள் மீது திணிக்காதீர்கள். அந்த குழந்தைகளை கொடுமைப்படுத்தாதீர்கள். அந்த பிள்ளைகளின் உயிரை பறிக்காதீர்கள். இப்படி ஒரு இழிவான செயலில ஈடுபடாதீர்கள். ஆண்கள் வர்க்கத்தினர் இதனால் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிலைமை கட்டாயம். எல்லா ஆண்களும் இப்படியல்ல. இப்படியான இழிவான செயல்களில் ஈடுபடுகிற ஒரு சில ஆண்களால இது எல்லா ஆண்களுக்குமே கெட்ட பெயர். பெண்களும் ஒரு சில தவறுகளை செய்கிறார்கள். ஆகையால ஒட்டுமொத்த ஆண் பெண்களை நாங்கள் தவறாக சித்தரிக்க முடியாது. இப்படியான இழிவான செயல்களில ஈடுபடுகிற, பிறருடைய வாழ்க்கையை கெடுக்கின்ற, பிறரை கொலை செய்கின்ற இப்படியான செயல்களில் ஈடுபடுகிறவர்களால அந்த சமுதாயத்திற்கே ஒரு அசிங்கம், அவமானம் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படியான நபர்களை அந்த சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும். அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். காலம் தாழ்த்தி சாதாரண தண்டனை வழங்குவதோ அல்லது அவர்களை தண்டித்து விட்டு விடுதலை செய்வதோ எல்லாம் ஒரு தேவையில்லாத விடயம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றா ஒரு தவறை செய்து தண்டனை பெறாமல் தப்பிக்கிறவன் மீண்டும் மீண்டும் அந்த தவறை தொடர்ச்சியாக செய்வான். தவறு செய்தவனுக்கு இன்னொரு தவறு செய்கிறது புதிதல்ல. ஆகையால தவறை செய்தவர்கள் சரியான தண்டனைக்கு உட்படுத்தப்படும் போதுதான் இனி இனி இவர்களை போன்ற நபர்கள் நாங்களும் தவறு செய்தால் இப்படி எங்களுக்கும் தண்டனை கிடைக்கும், எங்களுடைய மிகுதி வாழ்க்கை கேள்விக்குறியாகிரும், நாங்கள் இப்படியான தவறுகளை செய்யக்கூடாது என்று அச்சம் படுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும். ஆகையால இப்படியான ஒரு கீழ்த்தரமான வேலையை, பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை சீரழித்து கேள்விக்குறியாக்கி அவர்களை கொல்லுகின்ற மனிதர்களை மிக கொடூரமான தண்டனை வழங்கி இந்த சமுதாயத்திலே இருந்து முற்றுமுழுதாக அவர்களை நீக்க வேண்டும். முற்றுமுழுதாக இப்படியான நபர்களை சமுதாயத்திலிருந்து களைந்தெடுத்து வேரறுக்க வேண்டும். இப்படியான நபர்களால தான் பிள்ளைகள் சரியாக பாடசாலைக்கு சென்று கல்வி கற்க முடியவில்லை, வீதிகளில சரியாக நடமாட முடியவில்லை, வீடுகளிலேயும் சுதந்திரமாக இருக்க முடியவில்லை. அப்படி சந்தோஷமாக இருக்கிற காலங்களிலேயே இப்படியான தொல்லைகள், சித்திரவதைகளால பிள்ளைகள் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால இப்படியான தவறுகள் செய்பவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தகுந்த தண்டனை உரிய காலத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். என்னுடைய மன ஆதங்கத்தையும் உயிரிழந்த சிறுமிக்கான நீதியையும் இந்த பதிவில நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்க.